வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு உறவு, உன்னை புரிஞ்சுக்காம சாதாரணமா அலட்சியமா நினைச்சு சண்டை போட்ட ஒரு உறவு இப்போது மீண்டும் உன்னிடமே வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் எல்லாருமே வழிபோக்கர்கள் போலதான். பாதி பேர் வர்றாங்க, திடீர்னு பாதியிலேயே போயிடுறாங்க. அப்படிதானே உன் வாழ்க்கையிலையும் உனக்கு மனசுக்கு பிடிச்ச மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு உறவு இப்போது உன்னை சரியா புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போயிருக்காங்க. கவலைப்படாத. உனக்கான அந்த உறவை, நீ உயிராக நினைக்கிற அந்த உறவை, உன்னை பற்றிய புரிதலை உண்டாக்கி அவர்களை மீண்டும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போறேன். எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து அவங்கள மறுபடியும் உன் வாழ்க்கையில ஏத்துக்க நீ தயாராக இருந்து விடு என் செல்லமே. உன் வாழ்க்கையை உயர்த்துவேன்னு இந்த வராகியம்மா உனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்ததை நீ ஞாபகம் வச்சுக்கோ. எந்த சூழ்நிலையும் அமைதியே விரும்பக்கூடிய அன்பான பிள்ளையாக இருக்கும் உன் மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா காரணமே இல்லாம தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்குள்ள பிரிவை உண்டாக்கிடுச்சு. அந்த பிரிவை எல்லாம் தாண்டிதான் இப்போ உனக்கான அந்த விஷயத்தை சரி செஞ்சு உனக்கு சாதகமா நான் இருந்து உனக்கு ஆதரவா பேசி உன்னை பற்றிய புரிதலை உண்டாக்கி அந்த உறவை மீண்டும் உன் கைகளில் உன் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க போறேன் என் செல்லமே. நீயும் எல்லார்கிட்டையும் எவ்வளவோ அனுசரித்து தான் போற. யாராவது பிரச்சனைக்கே வந்தாலும் நீ அதை பொறுமையாக சமாளிக்கவும் செய்கிற. அப்படிலாம் இருந்ததாலேயே உன்னை பலவீனமான ஆளு தானே மற்றவங்க நினச்சிட்டாங்க. அமைதியை நேசிக்கும் உன் குணத்தை புரிந்து கொள்ளாமல் உன்னை பலவீனமாக கோழையாக நினைத்த அவர்களுக்கு நீ பலமுள்ள தைரியமான என்னுடைய பிள்ளைங்கிறத இப்போ நான் நிரூபித்து காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் மனசில் இருக்கக்கூடிய பதட்டத்தையும் உன் மனதில் இருக்கும் கவலையையும் பயத்தையும் அனைத்தையும் நான் அறிவேனேன்னு செல்லமே. முதல்ல உன் உடம்பை பாதுகாக்க கற்றுக்கோ. உனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. நீ தான் எல்லாத்தையும் செய்யணும் நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு முதல்ல நீ அமைதியாக இருந்தாதான் உன் கடமைகளை சரியாக செஞ்சு பொறுப்புகளை சிறப்பாக முடிச்சு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். என்னதான் நீ எல்லாருக்காகவும் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போனாலும் எல்லாரும் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. எப்போதும் நீ மனம் மாறாத குணம் மாறாத நல்ல பிள்ளையாக இருக்கிறாய். உன்னுடைய நல்ல குணத்துக்காகவே இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாப்பேன்னு செல்லவே. உனக்குள் இருந்து உன் மனதை இயக்கி கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். போர்க்களமாக இருக்கும் உன் வாழ்க்கையில நீ தினமும் தவிப்பதும் துடிப்பதும் கஷ்டங்களை நினச்சி கலங்குவதும் எல்லாமே எனக்கு தெரியும். மற்றவங்க வேணும்னா உன்னை புரிஞ்சுக்காம தப்பாக பேசிட்டு சலசலப்போட சஞ்சலப்போட கண்டதையும் செய்பவர்களா பேசுகிறவங்களா இருக்கலாம். ஆனால் நீ எப்போதும் மனசை தெளிவாக வச்சுக்கோ. யார் என்ன எப்படி ஏன் நடக்குதுன்ற விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நான் உனக்குள்ள அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக உனக்கு பிடிச்ச உறவுகளோட சந்தோஷமாக வாழும்படி செய்கிறேன். உன் மனசில் சொல்ல முடியாத ரகசியங்கள் நிறைய இருக்குன்றது எனக்கு தெரியும். அதை யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லணுன்ற ஆசையும் ஏக்கமும் கூட உனக்கு இருக்கிறது தானே. இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி தீர்க்கிறது? யாருக்கிட்ட போய் என் மனசில் இருக்க கவலைகளையும் வருத்தத்தையும் ஆதங்கத்தையும் அள்ளி தெளிப்பது நீ காத்துக்கிட்டு இருக்கிறாய் அல்லவா? என்கிட்ட வந்து சொல்லு. நீ சொல்லும் அனைத்தையும் நான் கேட்டு உனக்கு சரியான நல்ல முடிவையும் தெளிவையும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் கூட நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லவே. உன்னுடைய பிறப்பு ஏன் இப்படி துன்பமாக இருக்குது, எதுக்கு தான் பிறந்து இப்படி கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழணுமோன்னு நீ மனம் வாட வேண்டாம். உன் பிறப்பின் ரகசியம் என்னன்னு உனக்கு தெரியாமல் இருப்பது தான் நல்லது. இந்த துன்பம் ஒன்றும் உனக்கு நிரந்தரம் அல்ல என் செல்லமே. உன் மன உறுதிக்கு ஏற்றாற் போல உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் நான் சரி செய்வேன். போதிய சக்தியை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நான் நல்லபடியாக அமைச்சு தரேன். உன் கேள்விகள் அனைத்துக்கும் விடை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும்படி செய்கிறேன். எது வந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு தைரியமாக இரு. உன் கேள்விகளுக்கு பதிலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தரேன். நீ எப்போதும் விழிப்போட இரு. நம்பிக்கையை கைவிற்ற வேணாம். சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் நிறைஞ்ச உன் மனசை யார் புண்படுத்த நினைச்சாலும் அதை தாண்டி நான் உன் வாழ்க்கையில உயர்வை கொண்டு வந்து கொடுப்பேன் என் செல்லமே. அமைதியோடு இருக்கக்கூடிய உன் மனசுல எந்த குழப்பங்களும் கவலைகளும் தங்காத அளவுக்கு உனக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்தி தரப்போறேன். உன் மேல நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது யார் என்ன குறை சொன்னாலும் அதை காதில் வாங்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா?
மற்றவங்களை உயர்த்தி மற்றவங்களுக்கும் நல்லது செஞ்சு அதன் மூலமாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற உன்னை உன் கூட இருக்கிறவங்களே புரிஞ்சுக்க மாட்டாங்களே நினச்சி வருத்தப்படாத. யாராவது வந்து உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்கவோ ஒழிக்கவோ முயற்சி செஞ்சால், உன் ஒளியை அணைக்க முயற்சி செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கு ஒளியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை உண்டு பண்ணுவேன். இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உன்னை பற்றி என்ன தெரிய போகுது? நீ பாட்டுக்கு உன் பாதையில் அமைதியாக முன்னேறி போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் ஒளி நிறைஞ்சி இருக்கும்படியும் வெற்றி நிறைஞ்சி இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ செய்கிற விஷயங்கள் எதுவுமே தப்பு கிடையாது என் செல்லமே. நீ உனக்கு புரிஞ்ச அளவுக்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உனக்கு நிறைய பொறுப்புகளோட வாழ்க்கையை தவமாய் வாழ வேண்டிய கட்டாயம் வேற உனக்கு இருக்குது. உன் பொறுப்புகளை எல்லாம் நான் சுமந்துக்கிட்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தரதான் போகிறேன். ஒவ்வொரு நாள் விடியலுக்கு முன்பாகவும் முதல் பொழுது இரவு பொழுதாக இருளாக இருப்பதை போல இப்போ உன் வாழ்க்கையில் இருளான வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு விடிவு காலம் வரும் என் செல்லமே. உன் மனசில் எவ்வளவு வலியும் வேதனைகளும் இருந்த போதும் அத்தனையும் ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு நீ நியாயமாக நேர்மையாக வாழ்ந்து வர்ற. அப்படிப்பட்ட உன் நல்ல குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் இந்த வராகியம்மா ஒருபோதும் எந்த விதத்திலும் கஷ்டத்தை அனுமதிக்க மாட்டேன். உன் உழைப்பில் சோர்வு இருந்தாலும் உன் மனசில் அமைதி இருக்கும். அதுதான் நல்ல அடையாளம். பொறுப்போடு வாழும் என் செல்ல பிள்ளையான உன்னை இந்த வராகியம்மா ஒருபோதும் சோதிக்க மாட்டேன். உன் பொறுமைக்கும் பொறுப்புக்கும் நல்ல குணத்துக்கும் ஏற்றால் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். நீ மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி ஓடி வந்து உன் காலில் விழுகும்படியும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையவே ஒளி நிறைஞ்சதாக மாற்ற போகிறேன். நீ நினைக்கிறத விட உன் வாழ்க்கை நிச்சயம் உயரும் என் செல்லமே. உன் கடமையை மட்டும் நீ சரியாக சிறப்பாக தவமாக நினச்சி செஞ்சுக்கிட்டே இரு. உன் வீட்டில் இருக்கிற மன கஷ்டங்கள் அனைத்தும் ஒரே நாளில் வந்ததில்லை. பல சூழ்நிலைகளால், பல பேரோட வேலைகளால், பல பேருடைய தேவையற்ற செயல்களாலும் பேச்சுக்களாலும் அது உன் வாழ்க்கையில் வந்து இப்போது உனக்கு பாரமாக வாழ்க்கைக்கான கஷ்டமாக இருக்குது. அதுக்காக நீ வருத்தப்பட்டு எங்கும் பயந்து ஓட வேண்டாமேன்னு செல்லமே. முடிஞ்சா என் கோயிலுக்கு வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரு. இங்கே எனக்கு வார்த்தைகள் தேவையில்லை. ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீப ஒளிச்சுடரை ஒரே ஒரு நிமிஷம் உன் கண்ணு நிறையும்படி பாரு. அந்த ஒளியே உனக்குள் இருக்க எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் உன் கண்கள் மூலமாக மெதுவாக எடுத்துக்கிட்டு போயிடும். அப்புறம் என்ன, உன் மனசு லேசாயிடும். அதுக்கப்புறம் நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு நேர்மறையாக நல்லபடியாக நடந்து முடியும். உன் வாழ்க்கையையும் வழியையும் பாதையையும் தெளிவுபடுத்தி உனக்கான நல்ல செயல்களையும் உனக்கான வெற்றியையும் நான் கொடுக்க போகிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாமேன்னு செல்லவே. தீபம் எரிய எரிய உன் வாழ்க்கை நிச்சயம் திசை மாறக்கூடும். உன் வாழ்க்கையை திசை மாற்றி உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் உன் கூடவே இருந்து நடத்தி கொடுப்பேன். இப்போது உன்னிடம் எதுவும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உழைக்கக்கூடிய மனமும் தளராத தைரியமும் உன்கிட்ட இருக்குது தானே. அதன் மூலமாகவே கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறிடுவாய் என்று செல்லவே. நீ என்கிட்ட பெருசாக ஆசைகள் நீ எதுவும் கேட்டதில்லை. உன் மனசில் இருக்கக்கூடிய நல்ல தூய எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். உன் குழந்தைகள் நிம்மதியாக வளரவும் கல்வியிலும் வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் அடையவும் நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். நீ சொல்லாமலேயே உன் மனசில் உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேனேன்னு செல்லமே. நீ மட்டும் சரியாக முயற்சி செஞ்சினா சரியான நேரத்தில் உனக்கான சரியான உதவியை நான் செய்வேன். என் கரங்களின் பாதுகாப்பில் இருக்கும் முன்னை எந்த விதத்திலும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன். உனக்கு நிம்மதியையும் நிலையான சந்தோஷமான மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கையும் அமைச்சு தருவதற்காகவே உன்னை விட்டு பிரிஞ்சு போன உறவையும் மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உனக்கு எது நல்லதோ அது ஒரு தாயாக இருந்து பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறதல்லவா. அதனால தான் உன் வாழ்க்கையை செழுமைப்படுத்தி உன்னை உயர வச்சு உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளும் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களா உன்கிட்ட வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நடப்பது எதையும் எதிர்த்து போராடாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி போக தயாராகு. இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை அழகான மலர் போல மலரப்போகுது. உனக்கு இருக்கும் எதிர்ப்புகளையும் உன் வலியையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்ல நிகழ்வுகளை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். என்னை நம்பி நகர்ந்து போகும் உன் பாதையில் உனக்கு சுமையாக இருக்கும் விஷயங்களெல்லாம் சரி செஞ்சு
என் அருளால அனைத்தையும் உனக்கு சுகமாக நல்லபடியாக நடத்தி தரேன். எதையும் அழகாக மாற்றும் வல்லமைய நான் உனக்குள்ள வச்சிருக்கேன் தானே. அப்புறம் எதுக்காக கவலைப்படுற? நீ மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உன்னால் அழகானதாக ஆக்கி கொள்ள முடியும். ஏன்னா உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவது நான் அல்லவா. நிச்சயம் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எந்த இடத்துல மனசு நொந்தி ஒதுங்கி போய் நின்னியோ அதே இடத்துல உனக்கான மதிப்பும் மரியாதையும் உனக்கான வரவேற்பும் கிடைக்கும்படி இந்த உலகமும் அதில் இருக்கும் மனிதர்களும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு தூக்கி வச்சு கொண்டாடும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. உன்னை கீழே தள்ளிவிட்டு நினைச்சதாக அந்த நொடி உன்னை உயர்த்துவதற்கான அடித்தளமாக மாறப்போகுது. காலம் மாற மாற சூழ்நிலைகள் உனக்கு சரியாகி சாதகமாகி உண்மையான வெற்றி உன் வாழ்க்கையில வந்து சேரும். நீ அமைதியாக இருந்தாலே உன் மதிப்பை இந்த உலகத்துக்கு நான் தெரியப்படுத்துவேன். உன்னை ஒதுக்கியவர்களும் உன்னை நிராகரித்தவர்களும் மீண்டும் உன்னை தேடி வரும்படியும் நீ செய்யக்கூடிய நற்செயல்களை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நன்றி சொல்லும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். உன் வாழ்க்கை மென்மேலும் உயரப்போகுது. இந்த பிரபஞ்சத்திற்கு தேவை இப்போதைக்கு நன்றி மட்டும்தான். ஒரு தாயாக நான் உனக்கு அனைத்தையும் தர தயாராக இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் நீ பிறந்ததற்காக நன்றி சொல்லணும் அல்லவா. அந்த நன்றி தான் உன்னை இன்னும் என்னை நோக்கி நெருக்கமாக கொண்டு வரும். எப்போதும் நன்றியுணர்வோடு கூடிய பிள்ளையாக நீரு. உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா சிறப்பா வெற்றிகரமா நடக்கும்படியும் உனக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா சொல்வேன். உன் வாழ்க்கையில எப்போதும் அணையாத ஒரு சுடர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த சுடராக நான் இருந்து உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ நம்பியது நீ எதிர்பார்த்தது என இனி அனைத்தும் உனக்கு சிறப்பாக வந்து சேரும். உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை என் பாதுகாப்போட வெற்றியுடையதாக நான் ஆக்கி தரேன். என்னுடைய பாதத்தை வணங்கும் உனக்காகவே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன். உன் மனசுல இருக்க அறியாமை இருளை அகற்றி யார் என்ன எப்படிங்கிற அறிவை உனக்குள்ள புகட்ட போறேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்ல பாதையை நான் காட்டுறேன் என் செல்லமே. நீ எனக்காக ஏற்றி வச்ச ஒவ்வொரு தீபமும் உன் வீட்டு சூழ்நிலையை மாற்றும். உன் மனசை வலிமையாக்கும். உன் முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பதாக மாறும். மொத்தத்தில் என் அருள் இனி எப்போதும் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய போகுது.